பூஜை ரூம் அப்படின்றது அவங்கவுங்களுடைய மத வழக்கப்படி அவங்களுடைய நம்பிக்கை, அவங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எப்படி இருக்குதோ அதற்கேற்ப வந்து பூஜை ரூம் அமைக்கிறது உண்டு. வீட்டுக்குள்ளே அமைக்கக்கூடாத இடம் அப்படின்னா தென்மேற்கு மூலை, வடக்கு மத்தியமும், வடகிழக்கு மூலை, கிழக்கு மத்தியமும். ஸோ இந்த பகுதிகளில் நாங்கள் அமைச்சு கொடுக்கறதில்ல. இதை தவிர மற்ற பகுதிகளில் வீட்டில் அவங்களுடைய இடவசதிக்கு ஏற்ப வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ அமைத்து கொடுப்பது உண்டு. அதில் அவங்களுடைய இஷ்ட தெய்வம் கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து இருக்குதுன்னா அதற்கேற்ப கூட அவங்க அமைத்து கொள்வது உண்டு. இது இந்த திசையில் தான் அமைக்கணும் அப்படின்ற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. இப்போ சமீப காலமாக தெலுங்கு பேசக்கூடிய மக்கள், தெலுங்கு தேசத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து குடியேறியவர்கள் பூஜை ரூம் வந்து மேற்கு திசை பார்த்து அமைத்து கொடுக்குறத வழக்கமாக வச்சுட்ருக்காங்க. இப்போ இந்த கலாச்சாரம் ரொம்ப பிரபலமாக இப்போது எல்லா இடங்களையும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயமாக இருக்குது. ஈவன் தமிழ்நாட்டில் அதிக வருமானம் தரக்கூடிய கோவில் எது அப்படின்னு கேட்டால், ஸோ எல்லாத்துக்குமே தெரியும், அது மேற்கு திசை பார்த்த கோவில் அது. ஸோ கடவுளுக்கு எது திசை அப்படின்னு கேட்டால் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அவர் எல்லா திசையிலையும் இருக்கார், தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பார்னு சொல்லுவோம். பட் இருந்தாலும் அப்படி பண்ணாமல் ஒரு வீட்டுக்குள்ளே கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ அல்லது அவங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எப்படி இருக்கோ அதுபடி அமைச்சு கொடுக்குறது நம்ம வழக்கமாக வச்சுட்ருக்குறோம்.